பிரைஸ் லார்ட் மாமா. கார் எப்படி இருக்கு? என்ன சொல்லும்? என்ன விஷயம்? என் வாழ்க்கையில் ஒரு டெஸ்டிமனி நடந்தது. ஓ, உன் வாழ்க்கையில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்க நீ? 11 வருஷம். ஓ மை காட், 11 வருஷம். அதுக்குள்ளேயே சாட்சிகளா? ஓகே, சரிம்மா, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு உன்னோட சாட்சியை ஷேர் பண்ணி பார்க்கலாம். என் பேர் ஷாரா, நான் 7th படிக்கிறேன், CSI யூத் ஸ்கூல். குட், வெரி குட். சொல்லுமா, என்ன சாட்சி? இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் மெசேஜில் சொன்னீங்களே ஏஞ்சல்ஸ் பற்றி. ஆமாம், ஏஞ்சல்ஸ் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். எபிரேயர் 1:14 ஏஞ்சல்ஸ் நமக்கு வந்து ரட்சிக்கப்பட போகிறவருக்கு பணிவிடையின் ஆவிகளை ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏஞ்சல்ஸ் நமக்கு காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி தருவாங்க, நம்ம கூட ஆபத்து நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆண்டோடைய வார்த்தைக்கு மாத்திரம்தான் அவங்க கீழ்ப்படிவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணாலும் கரெக்டாக நோட்ஸ் எழுதி வச்சு மேலே அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க, ஒழுங்காக இருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதில் எந்த விஷயம் ஒன்று ரொம்ப டச் பண்ணுச்சு? இந்த மாதிரி ஒரு வாட்டி ஒரு ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் பொருள் எதாவது காணாமல் போயிடுச்சுன்னா அது வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஏசப்பா கிட்ட கமெண்ட் பண்ணால் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏசப்பா பேரால் ஏஞ்சல்ஸ்க்கு கமெண்ட் பண்ணால் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீ அதை அப்ளை பண்ணி பார்த்தியா? என்ன பண்ண சொல்லு. ஒரு நாள் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு புக்கு வந்து காணாமல் போயிடுச்சு. நான் நிறைய வாட்டி எல்லா இடத்துலையும் தேடினேன், எனக்கு வந்து அந்த புக்கே வந்து எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி கார்டன் ஏஞ்சல்ஸ் கிட்ட ஏசப்பா பேரால் நான் வந்து கமெண்ட் பண்ணேன். வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி இந்த எனக்கு கமெண்ட் பண்ணதுனால நோட் புக்கு எனக்கு தேடி கொடுங்கன்னு சொன்னியா? ஆமாம், அது சொன்னேன். அதுக்கப்புறமா நான் வந்து ப்ரேலாம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டு வரேன். திருப்பி அந்த இடத்துல தேடினா எனக்கு அந்த புக்கு வந்து கிடச்சிருச்சு. வெரி குட், நிச்சயமா, ரியலி அமேசிங். அப்புறம் அது உனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு இதுவாக போச்சு, டச்சிங் ஆகிடுச்சு. அதுலேருந்து பாரு, ஆண்டவர் பாரு இப்படிலாம் நமக்கு ஏஞ்சல்ஸே நமக்கு ஹெல்ப்பிங் ஹேண்ட்ஸாக கொடுத்துருக்காரு. அது நினைக்கும் போது உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சா? ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. சரி, அப்போ நீ ஆண்டவருக்கு எதாவது என்ன செய்ய போகிற? நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன். அப்படியா? சொல்லிட்டு பேச்சை மாற்றக்கூடாது, ஆண்டவர் கரெக்டாக பிடிச்சிக்குவாரு. ஓகே, வளர்ந்த பிறகு ஓடி போயிடக்கூடாது. இல்லை, நான் ஊழியம் செய்வேன். அப்படியா? வெரி குட். பாரு, இதுலேருந்து போதகர்மார்களே நம்ம தெரிஞ்சுக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மெசேஜ் கொடுக்கும்போது இந்த மாதிரி கதைகளை சொல்லும்போது இந்த பிள்ளைகளோட மனசு அதன் பக்கம் ஈர்க்கப்படுது. நம்மளை விட அவங்க கரெக்டாக அதை அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஷாரா, நீ உன்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கட்டும். Hallelujah, in the name of Jesus. Amen. Hurikana marikana Khara sandara khara baba baba. shara bala bala. Hallelujah. Hurikana marikana sandara khara baba baba. Hallelujah. Amen. ஏசப்பா என்ன மாதிரி இருக்கிற பசங்களை வந்து பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா, அவங்கள உயர்த்துங்க ஏசப்பா, அவங்க உங்களுக்காக ஊழியம் செய்யறதுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. In the name of Jesus. Amen ஏசப்பா. ஆமென், ஆமென். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.